ஆதிநிலை மெய் என்றால் அதிலிருந்து பின்ன நிலையில பிராக்ஷன் ஒரு சிறு பகுதியாக பிளவுபட்டு தன்னிடமிருந்த உள்ளமைந்த ஆற்றலினால எழுச்சி பெற்று இயங்கக்கூடிய நிலையில சக்தி என்று சொல்லுகிறோம். அதுதான் உயிர். மெய் என்றால் அசையாது இருந்தது, அது அசைந்த போது மெய்யை உயிர் என்று சொல்லுகிறோம். அந்த உயிர் தான் விண். பேரியக்க மண்டலம் முழுமையும் விண் என்பது நிறைந்து அடர்த்தியாக இருக்கிறது. அதற்கு மேல இடம் இல்லாத எவ்வளவு இடம் வச்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா, தன்னைத்தானே வேகமாக சுற்றுவதற்கு அந்த சுற்று வேகம் எவ்வளவு இருக்குதோ இன்னும் ஒன்றை தள்ளி நிறுத்த அந்த அளவுதான் இடம் இருக்கும். அதுக்கு மேல இருக்குமானா இருக்காது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலாக இருப்பது ஆதி நிலை, சுத்தவெளி. அதனுடைய அழுத்தம் அதிகம். எல்லாவற்றையும் சேர்த்து அழுத்தி கொண்டிருப்பதனால காலி இடம் இருக்காது. இந்த சக்தி துகள்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தான் வேகம் பெற்று சுழந்து தள்ளி நிறுத்துகிறதோ ஒவ்வொன்றை, அப்படி பிரபஞ்சம் முழுவதிலும் இந்த உயிர் சக்தியானது விண் என்பது தன்னைத்தானே வேகமாக சுத்தி எவ்வளவு எவ்வளவு தள்ளி நிறுத்துதோ அந்த அளவுதான் அது இடம் இருக்கும் மத்தியில. அப்போ சுத்த வெளி என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் சுத்த வெளி இல்லை. சுத்த வெளி அலையினால, பரமாணுவினுடைய விரிவு அலையினால நிரம்ப பெற்ற வெளிதான் அது. அதனால வெளியை பாழ் என்று சொல்வது ஒரு மரபு. பாழ் என்றால் சூன்யம் என்று சொல்றாங்களே இல்லையா, வேக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பாழ் என்று சொல்வது. இதை முப்பாழ் என்று சில இடங்கள்ல நூல்கள்ல வர்ணிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். இதுல ஆதியாக இருந்த சிவம் பிளவுபட்டு தனக்குள்ளாகவே சுழல ஆரம்பித்தது, சக்தி ஆயிற்று. அப்போ சுழற்சி வேகத்துல அத கினெடிக் எனர்ஜி, அதாவது சுழல் வேகம் இருக்கிறத, அது செயல்படும் வேகம். எந்த சக்கரமானாலும் வேகமாக சுத்தி கொண்டிருப்பதாக இப்ப யூகிச்சு கொள்ளுங்க. புறத்தே, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் என்று சொல்லக்கூடிய புறம் இருக்கிறதே, அங்க இருக்கக்கூடிய வேகம் வர வர குறைந்து கொண்டே போய் மையத்துல வேகம் இருக்காது, அல்லது குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அது அநேகமா எல்லாருக்கும் தெரியும். ஒரு சக்கரம் சுழலுதுன்னா அந்த முனையில இருக்கக்கூடிய சுற்று வேகம், அதாவது 3 அடி சுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சுத்துக்கு 3 அடி வேகத்துல அது சுத்துது. ஆனா இன்னும் பாதியில வந்தோம்னா அது 1.25 அடி வேகத்துல இருக்கும். இன்னும் நெருங்கி வர வர 1 இன்ச்சு வேகம், ஒரு சுத்துக்கு 1 இன்ச்சு வேகம் தான் இருக்கும். அப்படி போனா there is a point where there is no motion at all. அந்த மாதிரி ஒரு இடம் வரும். அதே போல இந்த விண் என்பது எவ்வளவு நுணுக்கமாக இருந்த போதிலும் அது வேகமாக சுழலும் போது அதுக்கு புறத்தே இருக்கக்கூடிய வேகத்தை விட நடு மையம் வேகமற்ற இடம் ஒன்று இருக்கத்தானே இருக்கும். இங்கதான் நம்முடைய அறிவு கூர்ந்து வேலை செய்யும். அப்போ சிவம் சக்தியாகி சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி வரைக்கும் சக்தி என்று சொல்றோம் வேகத்தினால. அது நடு மையத்துல வேகமே இல்லாத நிக்குதுன்னா அது எதுவா இருக்கணும்? சிவமா தான் இருக்கும். அந்த பாழ் உண்டு, அதாவது அது சக்தி சிவம் என்று பெயர். சுழன்று கொண்டிருக்குது, இந்த அலை வீசுகிறது, இன்னொன்றை தள்ளி தள்ளி நிறுத்துகிறது. இடைவெளி இருக்கத்தான் இருக்கும். ஆனா அந்த இடைவெளி இந்த அலையினால நிரப்பப்பட்ட தள்ளி நிறுத்தக்கூடியதால இது அலை சூழ்ந்த வெளி. இதுதான், அதாவது இது சக்தி சிவம், அது சிவம். இப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நாம் இப்ப யூகிக்கிறோம், அதுக்கு அப்பாலாக இருக்கிறோம். அங்கே அணுவும் இல்லை, சுழலையும் இல்லை, விரிவலையும் இல்லை, சுத்த வெளி. அதுக்கு தான் சதாசிவம் என்று பேர். இப்போ சக்தி சிவம், சிவம்
சதாசிவம் என்ற 3 நிலையில இந்த வெளிய நாம பிரிக்கிறோம் பாருங்க. இத முப்பாய் என்று சொல்லுவார். அத நந்தனார் கீர்த்தனையில ஒரு இடத்துல அந்த பாட்டு என் காதல விழுந்திருக்கு ஒரு சமயம். முப்பாழும் தாண்டி வந்து அப்பாலே நின்றவர்க்கு என்று இப்பார்வை கிடையாதுன்னா இந்த இதுல வேகம் இல்லை. நல்ல கவிதான். அதாவது கோபாலகிருஷ்ண கோனார் என்று ஒருவர் இருந்தாரு. பெரிய அதாவது மெய்ப்பொருள் கண்ட மகான். அவர் நந்தனாகவே தன்னை பாவிச்சு கொண்டு நந்தன் பாடின மாதிரியாகவே அவர் பாடி வச்சிருக்கிறது. நந்தன் ஒரு பாட்டு கூட பாடல. அவர் தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு சுவாமி நினைச்சுக்கிட்டு ஆடி அதுக்கப்புறம் எதிரில் என்ன அக்கினியை வளர்த்தாங்க. உன்னை அக்கினி பிரவேசமாகி சுத்தமாகி வந்துக்க சொல்லி நடராஜா உத்தரவு கொடுத்துட்டாருன்னாங்க. போய் குதிச்சாலும் செத்தான். அவ்வளவுதான். அதோட சரியா போச்சு நந்தன். அந்த அளவுல நந்தனுடைய சரித்திரம். அதனால அவருடைய மனநிலையை தனகத்தை வைத்துக்கொண்டு அந்த கோபாலகிருஷ்ண கோனார் என்றவர் பாடின பாடல் தான் நந்தனார் கீர்த்தனை. அருமையான கீர்த்தனைகள். அந்த கீர்த்தனைகள் பார்த்தீங்கன்னா மெய்விளக்கம் அப்படியே இருக்கும். முழுவதிலும் மெய்விளக்கமாகவே இருக்கும். அத்தகைய நாடு. அந்த நாட்டில் நாம் பிறந்ததே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். நம்முடைய பொக்கிஷம் தான். ஆகவே அந்த முறையில இந்த 3 இடத்திலையும் அந்த மெய்ப்பொருளே தான் நிறைந்திருக்கு. இப்போ புறப்பட்ட போது எவ்வளவு வேகம் இருக்கும் ஒரு சக்தியினுடைய திணிவுக்கு என்று யூகிச்சோமானா சாதாரண நம்ம மனது கேட்டது சில கோடிக்கணக்கில் இருக்கும். அதனால ஒரு 10 கோடி ரொட்டேஷன் பர் செகண்ட்னு வச்சுக்கோமே. அவ்வளவு வேகமாக சுழலக்கூடியதாக இருக்கும் ஒரு நுண்ணிய அணு. அப்பொழுதும் நடு மையத்துல பரம் இருக்கிறது. ஆனா 2 புறமும் இருக்கிறது அலை நிறைந்த பரமாக இருந்தாலும் தன்னை எந்த பக்கமும் அதை அழுத்திக்கிட்டு தான் இருக்குது இந்த அணுவை. அதனால எப்பொழுதும் சுழல வைக்குது. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அழுத்தம் நடு மையத்தை கொஞ்சமாக, அதாவது 1000ல் 1 பங்கு மையத்துல சுத்த வெளி இருக்கிறதாகவும் 999 பங்கு சுழண்டு கொண்டிருப்பதாகும். அது கெனடிக் எனர்ஜி, இது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வச்சுக்கணும். பொட்டன்ஷியல் போர்ஷன், கெனடிக் போர்ஷன். அப்படி வச்சுட்டீங்கன்னா அப்போ மையம் அழுத்த மையம் கொஞ்சம் கூடும். அதாவது சுத்த வெளி 1ஆக இருந்தது 2ஆக மாறும், 3ஆக 4ஆக வர 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 அந்த அளவுக்கு சுழல் வேகம் குறையும். Speed is reduced according to the pressure of almighty sides. அதனால இன்னைக்கு 2 கோடி வேகத்துல ஆரம்பிச்சது போக 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 குறையும். இந்த 2 கோடி சுத்து வேகத்துல இருந்த போது இன்னொரு பரமாணுவை எவ்வளவு தூரம் தள்ளி நிறுத்துமோ அந்த அளவு 1 கோடிக்கு வந்த போது இருக்குமோ. அதனால இடைவெளி குறையுது. 2 அணுக்களுக்கு உள்ளே இடைவெளி குறைய 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 சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நெருங்கி இயங்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த நெருங்கி இயங்க ஆரம்பிக்கிற போது கரெக்டா எல்லாம் அந்த கணக்கு வழியா வராது. ஒண்ணு 5 லட்சம் 50 லட்சம் இருக்குதுன்னு வச்சுங்க, இன்னொன்னு 60 லட்சம் இருக்கிறதாக வச்சுக்கோங்க. ஒரு அந்த அளவு வர்ற போது நெருங்கி இயங்குது. அதற்கு மேல நெருங்கவும் முடியாது. ஏன்னா இந்த 2னுடைய வேகம் எவ்வளவோ அதுதான். ஒண்ணு தள்ளி நிறுத்துறதுனால அதை விட நெருங்க முடியாது, அதை விட விரியவும் முடியாது. ஏன்னா இதுக்கப்பாலும் அதுக்கப்பாலும் இருக்கிறது சுத்த வெளியினுடைய அழுத்தம் எப்பொழுதும் இருப்பதனால அந்த பொருள் அதுக்கு மேல விரிய முடியாது. அதற்கு மேல விரிய முடியாது, அதற்கு மேல சுருங்கவும் முடியாது. இந்த மாதிரி இடம் பற்றி இருக்கிற போது வேகம் அதிகரிச்ச ஒரு பார்ட்டிகள் வேகம் குறைவாக இருக்கிற பார்ட்டிகளை மையமா வச்சுட்டு இதை சுத்தி வருது. அதுக்குள்ள 2 சுத்துது. ஆனா இதை மையமா வச்சு அது வேகமாக சுத்தத்தானே வேணும். ஒண்ணு வேகம் அதிகமாக இருந்தா நெருங்கி இருக்கிறதுல அப்படி இருந்துதான்
மையத்துல ஒன்ன வச்சு கருவணுவாகவும் அதுக்கு மேல சுத்தி வர்றது மின்னணுவாகவும் பார்ட்டிகல்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு சேருதோ, எவ்வளவு சேருது 2 இருக்கிற போது எவ்வளவு வேகம் இருக்கா, அது இல்ல 10 இருக்கிற போது இன்னும் குறையும். குறைஞ்சி நெருங்கினாதான் 10 அணுக்கள் ஒரே கூட்டுல ஒரு ஃபேமிலியில ஒரு குடும்பத்துல இருக்க முடியும். அப்படி எத்தனை அணுக்கள் ஒரு குடும்பத்துல சேருதோ அதுக்கு தகுந்தவாறு எலிமெண்டல் வேல்யூ என்று வச்சு பல அணுக்கள் இன்று வரையில ஒரு 92 அணுக்கள் சாதாரணமாகவும், இன்னும் ரேர் எலிமெண்ட்ஸ் பலதாகவும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானத்துல. ஆக இவ்வளவு எப்படி ஒன்றுக்கு மேல அதிகமாக நெருங்கி நிற்குது பார்க்கிற போது, இப்போ இங்க உங்களுக்கு சிலருக்கு அனுபவம் இருக்கும். இங்கே கோயில்கள் சில இடங்கள்ல நவகிரக கோயில்கள் இருக்கும். அது இடம் எங்க பார்த்தாலும் நெருக்கமா தான் இருக்கும். அது ஜாஸ்தியா இடம் வைக்க மாட்டாங்க, அது சுருக்கமா இருக்கும். அதை சுத்தி வர்றதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு ஆளு வேகமாக ஓடிட்டு இருக்கான், ஆனா இன்னும் ஒரு ஆளுக்கு இடம் இருக்கான் போய் போகணும். 2 பேர் வேகமா வர்ற போது ஒருத்தர் நுழையவே முடியாத ஆள் வரும். சரி, அந்த 2 பேர்ல 2 பேரும் கொஞ்சம் வேகம் கம்மியாச்சுன்னு வச்சுக்க, 3வது ஆளும் இடம் போடும். அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு மெதுவா சுத்துறாங்களோ அவ்வளவு இடம் சொல்ற மாதிரி இந்த பரமாணுக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தச்சுழற்சி வேகம் குறையுதோ குறைய 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 அந்த மையக்கருவை இடமாக பற்றி அதை ஒட்டி இயங்கக்கூடிய பார்ட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அழுத்தம், அதுல இருக்கக்கூடிய அலைகள், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இவையெல்லாம் சேர்ந்து அதுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மேக்னட்டிக் போர்ஸ், மின்சாரம், ரசாயனம் இவைகளெல்லாம் வேறுபடாது. இதை அப்படியே மனசுல வச்சுங்க. அதே போல இப்ப நம்ம உடலுக்குள்ளாக இப்போ இது வெளியில நடக்கக்கூடிய அந்த உயிர்சக்தி என்று சொல்லக்கூடிய விண்ணில இருந்து வரக்கூடிய அலை, அதான் காந்தம் என்று சொல்றோம். அந்த காந்தத்துக்கு மூலமான பொருள் எது என்று சொன்ன இந்த 2 பொருள், ஒன்று சக்தி, இன்னொன்று சிவம். சிவம் பூரண பொருளாக இருந்து எல்லாவற்றையும் அழுத்தக்கூடிய சக்தியா இருக்குது. சக்தி அதுல இருந்து வேகமாக தள்ளும் சக்தியாக இருக்கு. அது விளக்கும் சக்தி, இது அழுத்தும் சக்தி. இந்த 2 சேர்ந்த பிறகுதான் அதுக்கு பேர் காந்தம். அதுக்கு முன்ன என்ன, இப்ப 2 இல்லைன்னு வச்சுங்க, 1 தான் இருக்கும். எது இருக்கும் அப்போ? பரம்தான் 1 தான் இருக்கும். அழுத்தம் இருக்குது, எதை அழுத்துது? அதனால எதுவுமே இல்லை, அதனால அழுத்தம் இல்லை. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிறதுக்கு காந்த சக்தி தான் காரணம். அழுத்தம், அதன் பிறகு ஒலி, ஒளி, சுவை, மனம் இவைகளெல்லாம் அந்த காந்த அலைகள். அலைகள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்படக்கூடிய விளைவுகள். அழுத்தம் கூட அலைதானே, அழுத்தம் என்பதே அலைதானே. அந்த அழுத்தம் அதிகரிக்க போது சவுண்ட், அதுவே இன்னும் ஒரு கோல்டட் ஆக்ஷன் வர்ற போது இன்னும் வெப்பம், அதுக்கு மேல அதையே தேக்கமுற்று சுழல்ற போது சுவையும் மனமும் ஆகி ரசாயனம் உண்டாகும். அதே போல இந்த உடலுக்கு வாங்க, இந்த உடல்லையும் இந்த உயிருக்கு உயிர் சக்தி அதே போல தன்னைத்தானே சுழந்து அலையை வீசிக்கொண்டிருக்குது. அந்த அலையினுடைய திரிவு தான் ஜீவகாந்த சக்தி. மேல சாதாரண காந்த சக்தி, அது பிசிக்கல் சாதாரணமாக பௌதீக காந்தம். இங்க இருக்கிறது ஜீவகாந்தம். ஜீவன்ல இருந்து வர்றதுனால ஜீவகாந்த சக்தின்னு பேர். இப்ப இந்த உடலை பற்றிய ஒரு அனுமானம் நீங்க கொள்ளணும். இந்த உடல், இந்த உடலுக்குள்ளாக உயிர் சக்தி, இந்த உயிர் சக்தி சுழன்று கொண்டே இருப்பதனால அலை, தொடர்ந்து அலை, அந்த அலையினுடைய அழுத்தம் தான் இந்த உடலுக்குள்ளாக காந்தம். இந்த காந்தம் என்பது ஊடுருவி ரத்தம், செல்கள் எல்லாவற்றிலும் இணைந்து இந்த அது ஓட்டம், அத சுழல் வேகம் உண்டாகி அதை சர்க்குட் என்று சொல்றது. அது அந்த சுழல் தொடர்ந்து சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அதுதான் இப்ப நம்ம உடல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இப்ப எங்கேயாயிலும் இந்த காந்த சக்தியினுடைய அழுத்தம் எவ்வளவோ அதுக்கு அதுதான் அணுக்கள் அடுக்கு இருக்குது பாருங்க நம்ம உடல்ல.
அதை அப்படியே வச்சிட்டு இருக்கிறதுக்கு, கலையாத இருக்கிறதுக்கு அது ஆற்றலா இருக்கு. எங்கேயாவது கொஞ்சம் வேகம் ஜாஸ்தியாச்சு குறைஞ்சது அந்த அது சுட்டுக்கும் அந்த இடத்துல, அல்லது அதனுடைய சோர்வு உண்டாச்சு, அதில் இருக்கக்கூடிய காந்தம் குறைஞ்சி போச்சு, அது எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த உடல்ல இருந்து ரத்தத்துல இருந்து வரக்கூடிய உணவு அணுக்கள் அது அதுல இருந்து சேர்ந்து எது எது எந்தெந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல பற்றாக்குறையில அந்த இடத்துல புதுப்பிக்கப்படும். அப்படியே திருப்பி திருப்பி காந்த சக்தியினுடைய ஒரு ஒரு சக்தியினாலதான், ஆற்றல்னாலதான் இது தேவையில்லாததை எடுத்து தள்ளிவிட்டு அதை வெளியே கொண்டு வந்து செல்லவும், அதே போல தேவையில்லை உள்ள இடத்துல இந்த அணுக்களை அடுக்கிக் கொள்ளவும், அடுக்கு கலையாத அந்த போலாரிட்டி பாதுகாத்துக் கொள்ளவும் ஒரு இயக்க நிலையமாக இந்த உடல் இருக்கு. துணி நெய்யக்கூடிய மில்லுல போய் இருந்தீங்கன்னா பார்க்கலாம் ஒரு வேடிக்கை. இந்த கண்டைன்னு சொல்றாங்களே இல்லையா, நம்ம கைத்தறியில அத தாருன்னு சொல்றது, இங்க கண்டைன்னு சொல்றோம். கண்டைன்னா நாடா இல்லை, அதாவது அந்த நாடாவுக்குள்ளாக நூல் சுத்தி வருது பாருங்க, அதுக்கு கண்டைன்னு சொல்றது. இது ஏற எல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எங்கேயாவது காலியானா அதை தூக்கி எறிஞ்சிடும். அதை தூக்கி எறிஞ்ச உடனே இதுல இன்னொரு மிஷின்ல ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க, எந்த இடத்துல காலியாச்சா அது இதுல இருந்து இந்த கண்டை ஒண்ணு எடுத்து அதை மாட்டிக்கும். போய் பாத்தீங்கன்னா அதேதான் இந்த உடல்ல தேவையுள்ளதை வாங்கி கொண்டு தேவையில்லாத தள்ளி விட்டு ஒழுங்கா நடக்குது பாருங்க, அந்த விஞ்ஞானம் அதேதான். அப்போ இந்த மாதிரி விந்தைகள் இந்த உடல் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு செல்லுலையும், அப்படி செல்லு எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த செல்லுக்குள்ளாக இருக்கக்கூடிய அணுக்கள், ரசாயனம், மேக்னட்டிக் ஆக்ஷன், தேவையில்லாத தள்ளிடுறது, சாக்கடை காலு, சுத்த ரத்தம், அதுக்குள்ளாக ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் தான். ஒரு சின்ன செல் எடுத்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்ல அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி தேவையுள்ள ஆளெல்லாம் உள்ள விடும், தேவையில்லாத தள்ளி விடும். அவ்வளவு ஒழுங்க அதுக்கு கபாட இயக்கம். கபாடம்னா அதாவது கவி பிடிச்சுக்கிட்டு இருக்கு, இடம் விடாத தள்ளுறதுக்கு ரிப்பல்சிவ். இது ஒவ்வொரு செல்லுலையும் அப்படி அப்படி இவைகளெல்லாம் அடுக்கப்பட்டு ஒவ்வொரு பாகத்துல இருக்கக்கூடிய அணு அடுக்கும். அதே போல அந்த அணு அடுக்குகள்லாம் உடம்புல எத்தனை தாதுக்கள் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சிலருக்கு தெரியும். 7 தாதுக்கள்னு சொல்றாங்க. 7 தாதுக்கள்னா அது நெருங்கி இயங்குற தன்மைக்கு தகுந்தவாறும் அதுல உள்ள அட்டாமிக் வேல்யூ இருக்கு பாருங்க, அதாவது எலிமெண்டல் வேல்யூன்னு சொல்றாங்களே, கார்பன் என்றும் அல்லது கால்சியம் என்றும் அயன் என்றும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதனுடைய ப்ரொபோர்ஷன் எப்படி எப்படி அமைதோ அதுக்கு 7 தாதுக்கள்னு சொல்லுவாங்க. அது ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, கால்சியம், அதாவது போன், எலும்பு, எலும்புக்குள்ளாக மஜ்ஜை, அதுக்கு மேல செமன், வித்து. இது மாதிரி ஒன்றில இருந்து ஒன்றுதான் பிரியும். நேரடியா சாப்பிட்டோம், நல்லா அதை வித்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள், அது நிறைய சாப்பிட்டாக்கா வித்து அதிகமாக உற்பத்தி ஆயிடும். சாப்பிட்டா இங்கேயே பிரிஞ்சு பிரிச்சு போய் வெளியே வந்துடும். அது முறையாக இத்தனை தாதுக்களை தாண்டி கடைசியாக போற போதுதான் அது அந்த இடத்துல அது எடுக்குமே தவிர மற்றபடி திடீர்னு அப்படி ஆகாது. அதனாலதான் தனியா அந்த ஒன்றிலே இருந்து ஒன்றாயித்தான் போகணும். அப்படி வர்ற போது 7 தாதுக்கள். இந்த 7 தாதுக்களும் ஒன்று அனுசரிச்சு ஒரு கூட்டுறவு, கோஆபரேஷன். அந்த மாதிரி இந்த உடல்ல ஒவ்வொரு அவயவத்துக்கும் எந்தெந்த தாதுக்கள் எவ்வளவு வேணும் என்றத இந்த பரிணாமத்துல ஃபிட்டஸ்ட் ஃபார் சர்வைவல், அதாவது தொடர்ந்து இயங்குவதற்கு ஒரு வாய்ப்பு உடையது, தகுதியுடையது என்ற அளவுல மாத்திரம்தான் நிலைச்சு அது அப்படியே தொடர்ந்து பரிணாமத்துல வந்துட்டே இருக்குது. அந்த முறையில ஒவ்வொரு செல்லும் ஒரு பெரிய ஒரு டவுன்ஷிப் போல வேலை செய்து, அந்த மாதிரி செல்கள், கோடான கோடி செல்கள் சேர்ந்து ஒவ்வொரு உறுப்புலையும் அதுல என்னென்ன வகையான செல்கள் சேர்ந்துதான் என்னென்ன உறுப்பு இயங்கணும் என்று, அதுக்கும் இந்த உறுப்புக்கும் அந்த உறுப்புக்கும் கோஆர்டினேஷன், ஒரு உறுப்பிலேயே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் சேர்ந்து இயங்குற போது கோஆபரேஷன்.
அதாவது அது கூடி இயங்குவது, இது ஒத்து உதவி இயங்குவது என்ற முறையில இந்த உடல் இயக்கம் நடைபெறும் போது அந்த உயிர் சக்தியானது சுழண்டு அதை விட, அதாவது செல்கள் மெதுவா நகருது, அதை விட வேகமா நகர்றது ரத்தம், அதை விட வேகமாக நகர்றது காற்று, அதாவது வெப்பம், அதை விட காற்று, அதை விட வேகமாக சுழண்டு இருக்கிறது உயிர். உயிரை விட வேகமா இன்னொன்னு சுத்துது, அது பேர்தான் காந்த சக்தி. இந்த உயிரின் மூலமாக வெளியிடப்பட்ட சார்ஜ் செய்யப்பட்ட இந்த ஆற்றல், அதுக்கு பேர் காந்த சக்தி. இப்போ உயிர் ஒண்ணு, காந்த சக்தி ரெண்டு. இந்த உயிர் என்ற நடு மையத்தையே அடிப்படையாக வைத்துக் கொண்டு அந்த சக்தி சிவம் என்ற இரண்டு சேர்ந்த ஒரு இயக்கத்துல தான் எத்தனை மோதுதல் வந்தாலும் அந்த மோதுதல்னால ஒரு ஷாக், ஒரு அணுக்களுக்கு, இந்த அணுக்கள்ல இந்த அணுவுல இருந்து ஒரு அலை வீசுது, அந்த அணுவுல படுதுன்னு வச்சுங்க. இது முன்னே சொன்ன மாதிரி காந்தம் தானே. அது அப்படி போய் மோதும் போது அதுக்குள்ள அவ்வளவு சுருக்கமாக அது மின்சக்தியா மாறி அதை ஷாக், அந்த ஷாக் ஒரு படி. இப்படி எத்தனை மோதுதல், கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன், இந்த வேவ் அலையினுடைய இயக்கம் வருதோ ஒவ்வொன்றும் ஒரு மோதுதலாகி அந்த மோதுதலே ரெசிஸ்டன்ஸ் பவர், அதுதான் அதுக்கு சக்தியாக, தாங்கி சக்தியாக, எதிரில் அதை தாங்கி மீண்டும் அதை இயங்குவதற்கு ஒரு ஆற்றலாக இந்த அதாவது விண் என்ற ஒரு சக்தி அவ்வளவு பிரமாதமாக விண்ணின் கூட்டாக உள்ளது காட்சி உலகம். விண்ணுக்கு முன்னதாக போன காட்சியற்ற தெய்வங்கள். அப்போ காட்சியற்ற காணாத தெய்வத்துக்கும் காணும் பிரபஞ்சத்துக்கும் இடையில இருப்பது என்ன? உயிர் தான். அந்த உயிர் மேல மனம் வைத்து தியானம் செய்வத ஆங்கிலத்தில் மெடிடேஷன் சொல்றது. மெடிடேஷன் மீடியேஷன், மத்தியில உள்ள பொருள். அந்த பக்கம் விரிந்தால் பிரபஞ்சம், ஒடுங்கிவிட்டால் பிரம்மம். இதுக்கு மத்தியில இருந்தா இந்த இரண்டுக்கு மத்தியில இருக்கிறது உயிர் தான். அதே போல பிரபஞ்சம் முழுவதுக்கும் காணாத ஒரு மெய்ப்பொருளுக்கும் காணக்கூடிய பிரபஞ்சத்துக்கும் மையத்தில் இருக்கிறது உயிர். அப்போ அந்த உயிரை எவ்வளவு மேன்மையாக மதிக்கணும் என்று தெரிந்தவர்கள் தான் சக்தி வழிபாடு வச்சிருக்கோம். பிற்காலத்தில் சக்தியை பெண் வடிவமாக்கி உருவம் கொடுத்து வணங்குற போது சக்தியை பெண் வடிவமாக்கி வணங்குறது என்றது. அது பெண் வடிவமாக்குறதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பின்னப்பட்ட ஒரு சக்தி உயிர் துணுக்கு சொல்லுதுன்னு வச்சுங்க, அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிவம் அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப சிவத்துக்குள்ளாக சக்தி அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பெற்று என்றும், அதை சுத்தி அதை அழுத்தி கொண்டிருக்கிறது ஆளு என்றும், அதாவது ஆளுமை பேரு, அந்த ஆளுமைக்கு அடங்கி உள்ள ஒன்று என்பதை கொடுக்கிறதுக்கு சக்திக்கு பெற்று என்றும், இது ஆளு என்று சொல்லி இது ஆண்மை அது பெண்மை என்பதாக மொழியில வர்ற போது சக்திக்கு பெண் என்றும் சிவத்துக்கு ஆண் என்றும் கற்பனைக்கு இடம் கொடுத்தாங்க. அது தொடர்ந்து குரு வழிபாட்டுல சக்தியை பெண் வடிவமாக வச்சு வணங்குறது வந்திருக்கு. ஆக இப்போ அந்த உயிர் நம்ம உடம்புல இருக்குதுன்னு சொன்னா அந்த உயிர் சக்திக்கு இருப்பிடம் எங்கு இருக்குன்னா, இல்லைன்னா தாங்க ஓடிடும். அது அவ்வளவு வேகமானது ஓடிடும். அது ஓடாத அளவு இந்த உடல்லையே சுற்றி வருதுன்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் பை செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து வச்ச வரைக்கும் தான் இந்த உடம்புல நிற்கும். அதனால ஒவ்வொரு தடவையும் இந்த உயிர் ஓடி வரும்போது மீண்டும் அதனுடைய வேகம் அதிகரிச்சுடும். அங்க செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட், அதாவது வித்து திரவத்துல போய் தோய்ந்து மறுபடியும் வரணும். எப்படி இங்க ரத்தம் சுத்தமாகி வெளியே வருதோ அதே போல காற்று சுத்தமாகி வெளியே வருதோ அதே போல உயிரும் வேகம் பெற்று வரணும். இதை நல்லா மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த நூலு எந்த இது கூட படிங்க, இன்னும் மருத்துவம் கூட படிக்க போனா சரி, இந்த மூன்று தெரிஞ்சு கொண்டா மருத்துவத்துல பல அற்புதமான காரியங்களை கூட சாதிக்க முடியும்.
நண்பர்களே. அந்த மாதிரி உயிர் சக்திக்கு இப்போ உயிர் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த உயிர் துகள மையத்துல என்ன இருக்குதுன்னு சொன்ன நானே, சிவம். அதுதான் அறிவாக இருக்குது. சிவமே அறிவாக ஆகையினால இந்த சக்தியில உட்பட்டதாக பின்ன அறிவாக தொடங்கும். அதாவது பிராக்ஷனாக அறிவு தொடங்கி அங்கிருந்து புலன்கள் மூலமாக இயங்கி பொருட்கள் அறிவு. எப்படி இந்த சக்தி சுழந்து வருது, அலை விரிந்து உடல் முழுவதும் திணிவு பெற்றிருக்குது. இந்த அலை முழுவதிலும் அது உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு எல்லையாக வச்சுக்கணும். எந்த இடத்துல அணு அடுக்கு சீர்குலைந்தாலும் அங்கு மின்சக்தி தாக்குண்டு, மின்சாரம் தாக்குண்டு, அதாவது சிதறி ஷார்ட் சர்க்யூட் வந்ததுன்னா உடனே இந்த உயிர் சக்தியானது மூளையினுடைய உதவினால இங்க இருக்கக்கூடிய சிறு டிஸ்டர்பன்ஸ், அதாவது குழப்பம், மூளையினால நல்லா மேக்னிஃபை பண்ணி எடுத்து காட்டி கான்சியஸ்னஸ் இவ்வளவு வலி என்றதாக உணரும். இப்ப இந்த தொடர்பு பாருங்க, உடல்ல முழுவதிலும் பரவி இருக்கிறது ஜீவகாந்த சக்தி. அந்த ஜீவகாந்த சக்தியை இயக்க களமாக வைத்துக் கொண்டு உயிர் சக்தியிலே இருந்து விரியக்கூடிய அறிவானது எந்த இடத்துல என்ன ஒரு சிறு குழப்பம் இருந்தாலும் அதே ஜீவகாந்த சக்தியோட தொடர்பு கொண்ட மூளையின் வாயிலாக மேக்னிஃபை பண்ணி, அதாவது இப்ப நான் இங்க பேசுற போது இதனுடைய ஒலியுடைய அளவு ஒரு அளவு, ஆனா அது இந்த ஒலிபெருக்கியினால அந்த மூளையில வர்ற போது எத்தனை பங்கு ஆற்றலுடையதா இருக்குது. இதே போல மேக்னிஃபை பண்ணி காண்பிக்கிறது தான் மூளையில உள்ள செயல்களுடைய ஒரு விசேஷம். அதனால எந்த இடத்துல சிறு உணர்ச்சி இருந்தாலும் அதை பெருக்கி காட்டி கரெக்டா இவ்வளவு இருக்குதுன்றத தெரிஞ்சு கொள்வது கான்சியஸ்னஸ். இப்போ உடல், உயிரில் இருந்து ஜீவகாந்த சக்தி, அதன் மூலமாக கான்சியஸ்னஸ் அறிவு என்பது எப்படி செயல்படுது, உடல் முழுவதும் எங்கு என்ன நடந்தாலும் அதை தெரிந்து கொள்வது உணர்ச்சியாக சமமாக இருக்குதுன்னா அதுதான் அமைதி. கொஞ்சம் அதாவது சக்தி கூடி போச்சு, கூடியதுல ஒரு டென்ஷன் தான் இருக்கும், அதை வெளியேறணும். அந்த கூடியது வெளியேற போது சர்ப்ளஸ் அதை கழிக்கிற போது அது இன்பமா இருக்கும். இந்த உணர்வெல்லாம் நமக்கு சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய மிச்சமாக இருக்கக்கூடிய சக்தி கழிவு, அதாவது கண்ணு காது மூக்கு இவைகள் மூலமாக வெளியேறுதுன்னு வச்சுங்க. இப்ப நமக்கு சாதாரண 100 தான் நமக்கு லிமிட், 102 வந்துடுது. என்ன ஏதாயிலும் செய்யலான்னு மனம் பிடிக்கும். என்ன அங்க போய் வேடிக்கை பார்க்கலாம், அல்லது அங்க சினிமாவுக்கு போகலாம், ஏதோ சங்கீதம் இந்த மாதிரி ஏதோ நடக்கலாம் வருதுன்னு சொன்னா அந்த சேர்ந்த சக்தி அளவுக்கு மீறியதுனால இந்த மாதிரி மீறிய சக்தியை வச்சு பழகலனாமா, வச்சு பழகிய அனுபவம் இல்லாதனால அது கூடுற போது அது வெளியேறணும் வேகம் கொள்ற போது எண்ணத்துக்காகவும் எண்ணமாகவும் செயலாகவும் வந்து அதை உடலை தூக்கிட்டு போகுது. அப்போ நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, இனிமையா இருக்குது சங்கீதம், சர்ப்ளஸ் 2 தான். ஆனா கேட்க 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 அரை மணியில 1 யூனிட் குறைஞ்சு போச்சு, இன்பமா தான் இருக்குது. இன்னொரு யூனிட் இன்னும் அரை மணி நேரம் குறைஞ்சு போச்சு, லெவலுக்கு வந்ததுன்னு வச்சுங்க. சர்ப்ளஸ் கழிஞ்சு போச்சு, போதும் கேட்டது போதும், நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி, அதுக்கு மேலே இருந்து இன்னொரு நண்பர் வந்திருக்கிறாரு, அவருக்கு இருக்கணும்ன்றாரு, அதுக்காக இருக்கான்னா ஒவ்வொரு நிமிஷமும் பொருந்தாம இருக்கும். அதாவது இங்க மைனஸ் வர்ற போது அது பொருந்தாது, இங்க சமம் வந்தது, எவ்வளவு மிச்சம் இருக்குதோ அது கழிஞ்சு போச்சு, அது சமம் வந்தது. அதனால பொருந்திய நிலை, அந்த சமத்தோட இருக்கிற போது பொருந்திய நிலை, அதுதான் பீஸ்ன்றது. அது குறைஞ்சதுன்னு வச்சுங்க, அந்த குறைஞ்ச உடனே இந்த உடல்ல உள்ள எல்லா செல்களும் அல்லது மேக்னட்டிக் ஆக்ஷனும் எல்லாமே அதனுடைய செயல்ல ஒரு சிறு மாற்றம் உண்டாக்கும். அதனாலதான் அது பொருத்தம் இல்லை. இன்னும் போக போக அந்த பொருத்தமின்மையும் அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தம் குறையும் போது ஏற்படக்கூடிய உறுப்புகள்லாம் செயல்பட முடியாத திணறலும் சேர்ந்து நமக்கு துன்பமாக இருக்கு. அப்போ சர்ப்ளஸ் என்றது கழிகிற வரைக்கும் இன்பமாக இருக்கும், அதே செயலு இருப்பில் கழிக்கிற போது துன்பமாக இருக்கும்.
செயல் ஒண்ணுதான். நடக்கிறீங்க, இன்பமா இருக்கும். ஆனா உடல்ல இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் போயிடுது. இப்ப இறக்கம், ஒவ்வொரு நடையும் அதுக்கு துன்பமாவே இருக்கும். அதனால செயலை கொண்டு இன்பமோ துன்பமோ அல்ல. அந்த நேரத்தில் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்தி, அதனுடைய செயல்படும் விதம், அளவு, அதுக்கு ஏற்றவாறு இன்பமோ துன்பமோ உண்டாகும். அப்போ காலையிலேயும் சொன்னேன், இப்போ இந்த இடத்துல உயிர் மனம் என்ற இடத்துல சொல்லணும். இந்த உயிரே அந்த உயிரிலிருந்து படக்க நிலையாக உள்ளது. அதாவது பிசிக்கலி பௌதீக நிலையில படக்கு நிலையாக உள்ளது காந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி. இப்போ ஸ்பிரிட், அதாவது ஆன்மீக நிலையில அது எந்த அளவுல எந்த இடத்துல உணர்ந்து கொள்ளுது பாரு, கான்சியஸ்னஸ். இதுதான் அதாவது ஆன்மீகம். இது ஆன்மா சம்பந்தப்பட்டது. அது உயிர் பௌதீகமாகவே இயங்குது. ஏன்னா உயிர் என்பது விண்ணு, 5 பூதத்துல ஒண்ணுதானே அது பௌதீகமா. அந்த பௌதீகத்துல ஆன்மீகம், ஆன்மா உள்ள மையம் கொண்டு அறியறது. அறிகிற போது உள்ள இன்ப துன்பத்தை அறியுது. அப்படி அறிகிற போது விரிந்தது, சுருங்கினது இந்த அனுபவம் எல்லாம் எங்க ஆன்மா இருக்குது அங்க பதிவாயிருக்கு. மீண்டும் தானாகவே அங்கிருந்து வெளியாயிட்டே தானே இருக்குது. அலை அலை வந்துட்டே தானே இருக்கும் செயல்ல இருந்து. அந்த அலையின் மூலமாக என்ன என்ன பதிவுகள் இருக்குதோ அப்பப்போ வெளியாயிட்டே தான் இருக்கும். அதாவது முந்தா நாள் வரைக்கும் 1500 பதிவு இருந்தது. அப்ப வந்த அலையில 1500 பதிவுகள் தான் வெளிவரும். இன்னைக்கு 4000 பதிவுகள் இருக்குதுன்னு வச்சுங்க. இன்னைக்கு வந்த அலையில 4000 பதிவுனுடைய தொகுப்பும் இருக்கும். அப்படி நீங்க எண்ணக்கூடிய எண்ணம் வெளியில, அதாவது உடல் வரையில் இருக்கிற போது உணர்ச்சிகள் அந்த உடலை தாண்டி வந்துட்டுதுன்னா அதே காந்த சக்தி, இங்க ஜீவகாந்த சக்தி, அங்க பௌதீக காந்த சக்தி பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதனால எங்கேயோ ஒருவர் இருக்காரு, அவருடைய உங்க ஃப்ரெண்டு, நீங்க அவரை நினைக்கிறீங்க. நினைக்கிற போது அதே காந்த சக்தியில நினைவின் வாயிலாக, அதாவது மூளையினுடைய அலை வாயிலாக நீங்க நினைக்கிற போது அந்த அதே இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு நம்முடைய எண்ணம் உடனே இங்கே நீங்க அவரை நினைக்கிறீங்க உருவத்தை, அதே உருவத்துல ரிஃப்ளெக்ஷன். அப்போ அந்த நேரத்துல உங்களை நினைப்பார். அதிகமாக வேறு ஏதோ ஒரு ஈடுபாட்டுல இருந்தாலும் நீங்க நினைக்கிற நினைவில் அடிக்கிற அலை ஈடுபாடு கொண்டு இருக்கக்கூடிய ஆழ்ந்த உணர்வுல கூட சிறிது அப்படி அசைத்தான் விடும். அந்த ஆழ்ந்து இருக்கக்கூடிய மனநிலைய ஒரு சிறிது அசைக்க விடும். ஆகவே அந்த முறையில உள்ளுக்குள்ளாக உணர்வது ஒண்ணு, புலன்கள் மூலமாக வெளியே பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருளுடைய தன்மைக்கு தகுந்தவாறு உயிர் சக்தி ஜீவகாந்தம் கன்வர்ஷன், அது செலவாயி அது ஒளியை பார்த்தோம்னா இது ஒளியாக்க மாறுது. அது எந்த அளவுல இருக்குதோ அந்த அளவுக்கு இதை ஏற்றி விடுது. அதே போல உணர்றோம். ஏற்றி விடுதுன்னா முன்ன 1 யூனிட் வீதம் செலவானது இப்ப 10 யூனிட் வீதம் செலவாகுது. அந்த செலவாகிற போது ஏற்படக்கூடிய எத்தனை கோடி அணுக்களுடைய தொடர்புனால அந்த செலவு வருது. அதுக்கு தகுந்தவாறு உடல் படும் பாடு, உயிரினுடைய இயக்கத்தினால உடல் படும் பாடு என்ன என்பதை இன்பமாகவோ துன்பமாகவோ நாம் அனுபவிக்கிறோம். அதுல 4 வகை: துன்பம், இன்பம், அமைதி, பேரின்மை என்பது மனதுக்கு இந்த 4 நிலைகள் உண்டாகும். கழிவு இருக்கிறது கழிஞ்சி போறதுனாலயோ குறையிற போதோ அல்லது கன்வர்ஷன் உண்டாகுது பாருங்க, மாற்றம் கொள்ளுத உயிர் சக்தி ஒளியாக மாறுது கண்ணின் மூலமாக. கண்ணுக்கு 20 யூனிட் தான் ஒளியா மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. 25 யூனிட் ஒளியாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒளியை பார்க்கறீங்கன்னா பிச்சு எடுக்குது கண்ணுடைய வேகம். அதனால கண்ணு பார்க்க முடியல, கூச்சம் இருக்குதுன்றீங்க. ரொம்ப பார்த்து இருந்தா கண்ணு எரிச்சல் வருது. ஏன்னா பல கோடி அணுக்கள் ஓடி போச்சு, பிச்சுக்கிட்டு ஓடி போச்சு. அது மாதிரி கருவியை கெடுக்கிற அளவுக்கு கன்வர்ஷன் வந்ததுன்னா துன்பமாக இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய சக்தியை குறைக்கிற அளவுக்கு கன்வர்ஷன் செலவு இருக்குமே, ஆனால் அதுவும் துன்பத்தை வேண்டாம அல்லது பொருந்தாமையை ஏற்படும்.
அப்ப பொருந்தும் உணர்வு பொருந்தா உணர்வுன்னு வச்சுக்கோங்களேன். பொருந்தும் உணர்வெல்லாம் இன்பமாக, பொருந்தா உணர்வெல்லாம் துன்பமாக இருக்கிறது. இப்போ ரெண்டு வகையில சொன்னேன். அதாவது நம்முடைய செயல்னாலையும் அணு அடுக்கு சீர்குலையலாம், வெளிப்புற மோதுதல்னாலையும் அணு அடுக்கு சீர்குலையலாம். அங்க போயிட்டே இருக்குங்க, ஏதோ ஒரு பையன் பந்தடிக்கிறான், அது வந்து இங்க பட்டுது வச்சுங்க. அப்போ இங்க அதை பட்ட உடனே அந்த அழுத்தத்துல அந்த அணு அடுக்கு சீர்குலையத்தானே செய்யும். அவ்வளவு ஒழுங்கா அடுங்கி இருக்கிற போது அதனால உடனே அங்க ஷாக், அங்க தேக்கம், அந்த இதுல ஒரு வலி எடுத்தாலும் எடுக்கும். அது உடனே வலிக்கு தகுந்தவார், அடிக்கு தகுந்தவார், அல்லது ஒரு போய் தலையில இடிச்சுக்கிட்டோம் வலிக்குது, அல்லது விழுந்துடுறோம் வலிக்குது. இவைகளெல்லாம் வெளிப்புறம். அதிகமான காற்று அடிக்குது, அது உடலை பாதிக்குது. வெயில் அடிக்குது, உடலை பாதிக்குது. இந்த மாதிரி புறத்தாக்குதல்னால நாம பிறந்த நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய கோள்களுடைய நிலைக்கு தகுந்தவாறு எப்பொழுதுமே பிளஸ் மைனஸ் என்றது நமக்கு உண்டாயிட்டே இருக்கும். கோள்களுடைய வேகத்தினால பிறந்த நேரத்துல இந்த 9 கிரகங்களும் எங்கெங்க இருந்தது, அதனுடைய ஆற்றல் நமக்கு ஆரம்ப கட்டம். அதற்கு மேல கிட்ட வர்றது தூர போறது, கிட்ட வர்றது தூர போறது என்று வர்ற போது அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் நமக்கு மொத்தத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏற தாழ வந்துகிட்டே இருக்கும். அதனாலையும் நம்முடைய உயிராற்றல் அல்ல ஜீவகாந்த சக்தி பாதிக்கப்பட்டு இன்னமும் துன்பமும் உண்டாகும். அதுக்கு 6 வகையில அந்த இன்ப துன்பம், ரசாயன மாற்றமும் இன்ப துன்பம் உண்டாகுது என்றதை நான் எவ்வாறு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சனோ அதை ஒரு இடத்துல எழுதியிருக்கேன். கருவமைப்பு, ஆகாரம், எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள், வரு சந்தர்ப்ப மோதல். 6 வகை. கருவமைப்புன்னா பெற்றவர்கள் ஒன்று கூடி 2 குரோமோசோம் ஒன்று சேர்ந்த காலத்துல, அதுதான் உண்மையினால அது அந்த நேரம் தெரியாதனால ஜாதகாரெல்லாம் பிறந்த நேரத்துல வச்சு எழுதுறாங்க. உண்மையிலேயே பிறந்த நேரம் எதுன்னா அந்த நேரம் தான். அப்போ என்ன, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோள்கள் இருந்தன, அப்ப இந்த பூமிக்கும் பூமியில உள்ள பொருட்களுக்கும் பேலன்ஸ் மேக்னட்டிக் போர்ஸ் என்ன என்றதை வச்சு அதன் பிறகு ஒவ்வொரு கிரகம் கிட்ட வருது, தூரம் வருது, ஒவ்வொரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேருது, ஒவ்வொரு கிரகமும் இன்னென்ன ஜோடியாக், அதாவது மேஷ ரிஷபம் முதலியவைகள்ல வருது. அதுக்கு தகுந்தவாறு அவ்வப்போது கூடிக்கொண்டே இருக்கேன்ல. அதனால கருவமைப்பிலேயே அப்படி ஒரு அமைப்பு உண்டாகும். கருவமைப்பு அதன் பிறகு பிறந்த பிறகு அல்லது அங்க உடல்லையே வயிற்றிலேயே வளர்ற போது உணவு வகை எந்தெந்த மாதிரியாக போஷணை கிடைச்சதோ அந்த வயிற்றுக்குள்ளவ சரி வெளியும் சரி உணவு வகை. எண்ணம், நாம எந்த மாதிரியான எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக செய்யறோமா அல்லது கான்ஃபிளிக்டிங், எப்பொழுதும் அது கெட்டது இது கெட்டது, அவன் அடிக்கணும் இவன் அடிக்கணும், அது அப்படியெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குமே. ஆனா அதிகமான செலவழியும் அந்த இடிப்பு ஷாக் வந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி எண்ணம், செய்கை, செயல், ஒவ்வொரு செயலுக்கும் நம்முடைய மின்சார சக்தி தானே செயலாகுது. அது இயல்பான இயக்கமா முரணான இயக்கமா அதுக்கு தகுந்தவாறு செயல்ல எண்ணம், செய்கை. ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள், அந்த நேரத்துல சூரியன் சந்திரன்கள் எல்லாம் மாறி வரும்போது ஏற்படக்கூடிய மாறுதல், வரும் சந்தர்ப்ப மோதல். இவைகளுக்கு மேலாக ஏதோ காற்றடிச்சது, மழை பெஞ்சது, இடிச்சுக்கிட்டோம், ஆக்சிடென்ட் ஆச்சு என்றதெல்லாம் வரும் சந்தர்ப்ப மோதல். இவற்றால் வாழும் உயிர்க்கு ரசாயனங்கள் தரும், மாற்றும், குறையும், கூடும். இவையொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இந்த 6 வகையான தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு உயிருக்கும் இன்பமோ துன்பமோ உண்டாகும். இன்ப துன்பம் தக்க அளவாம். ஈலோ சக்தி மீறி பெருகி ரத்த சுழல் தடுக்க, இதுல ஏதாயிலும் ஒரு சக்தி மீறி இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடல் இயக்கத்தை பாதிச்சு பெருகி ரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்து விட மரணமும் ஆகும்.
என்பது அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் சஞ்சரிக்கும் கோள்கள், வரும் சந்தர்ப்ப மோதல் இவற்றால் வாழு உயிர்க்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றும் இவையொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதில் ஒரு சக்தி மீறி பெருகி ரத்தச்சுவல் தடுக்க நோயாய் மாறும், பின்னும் அதிகரித்துவிட மரணம் ஆகும். உயிர் சக்தியினுடைய இயக்கத்தை கவனிச்சுக்குங்க. உடல் அடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப, இப்படி உடல் அடையக்கூடிய ரசாயன மாற்றங்களுக்கு ஏற்ப உட்கொள்ளும் சுவாசம் எப்பொழுதும் நீங்க ஒரே மாதிரியா சுவாசம் விட முடியாது. சில சமயம் ஆக்சிஜன் ஜாஸ்தியா இருக்கும், குறைவா இருக்கும். அந்த ரசாயனத்துக்கு தகுந்தவாறு, இயக்க வேகத்துக்கு தகுந்தவாறு உள்ளிழுக்கக்கூடிய காற்று, வெளியிட காற்று இதெல்லாம் வேறுபடும். ரசாயனங்களுக்கு ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம், ரத்த ஓட்டம் மற்றும் குடலதில் ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள். இத்தனை நாள் சாப்பிட்டு ஒண்ணும் இல்ல, என்னையும் என்ன வந்து பாதிச்சுட்டு சொல்லுவோம். அது மாதிரி ஒரே இதுவா இருந்தாலும் மற்ற 4 வகை காரணத்தினால அது பாதிக்கப்பட்டு குடலவரில் ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள். அறிவின் போக்கில் திடம் பெறுதல் குறைதல் இருந்துட்டே இருப்பான். ஐயோ எனக்கு என்னமோ டிப்ரெஷனா இருக்குதுன்னு வாங்க, இல்லை எனக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொன்னான். காரணமே இருக்காது. அதெல்லாம் இந்த கூட்டு சேர்க்கையினால ஏற்படக்கூடிய விளைவுகள். இப்போ 6 வகையில குடலளவில் ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள், அறிவின் போக்கில் திடம் பெறுதல் குறைதலோடு ஜீவவசிய திறன்பாறல். ஜீவவசிய திறன்னா இவன் என்ன என்றாலும் அந்த எண்ணத்துக்கு மற்றவர்கள் ஒப்பு கொடுக்கறது, ஒத்துழைக்கிறது அல்லது தள்ளி விடுறது. அந்த மாதிரியான நட்பு நிலையில காலையில ஏதோ ஒன்று போய் கேட்டேன், கொடுக்கறேன்னு சொன்னாரு. அவர் 3 மணிக்கு போய் கேட்கிற போது அதெல்லாம் இல்லைங்க நம்மளால முடியாதுன்னு சொல்றாரு. என்னன்னா அப்ப இருந்த ஆகர்ஷண சக்திக்கு ஒத்த நிலைக்கு இப்ப மாறி போச்சு இந்த 2 பேருக்கு இடையில. அதனால அறிவின் போக்கில் இடம் பெறுதல் குறைதலோடு ஜீவவசிய திறன் மாறல். அதன் விளைவாய் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் உணரத்தக்க பல நிகழ்ச்சிகளாம். இதுதான் அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு. இவ்வளவு எங்க நடக்குதுன்னு பாருங்க. உயிரிலிருந்து வரக்கூடிய அலை ஜீவகாந்த சக்தி, அதை தொடர்ந்து வரக்கூடிய அறிவு, அதனுடைய இயக்கம், அது புலன்கள் மூலமாக வெளியே தொடர்ந்து இயங்கக்கூடிய இயக்கம், அதனால ஏற்படக்கூடிய ஜீவகாந்த சக்தியினுடைய செலவு, இருப்பு, வரவு, இதுக்கு தகுந்தவாறு இன்பமோ துன்பமோ ஏற்படுது அல்லவா? இத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உயிரும் உடலும் எப்படி இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுக்கு மேலதான் மனதுக்கு போகணும். இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது, சுகமாக இருக்குது, நோயாக இருக்குது, அல்லது சௌகரியமா இருக்குது, இன்பமா இருக்குது, இதெல்லாம். இப்ப மனம் என்பது எங்க சைக்கிக் பங்கன் எங்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்க்கணும்னு சொன்னா, இங்க எங்கேயாயிலும் அணு அடுக்கு சீர்குலைந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த சீர்குலைந்த இடத்துல மின்சக்தியை தாக்குண்டு சிதறுது அல்லவா? பாருங்க, அந்த பொருந்தாமை, அந்த பொருந்தா உணர்வு தான் துன்பம். அப்ப துன்ப உணர்வு ஏற்பட்ட போது உடனே இதே அறிவானது அதை என்றது அதற்கு எழுச்சி உண்டாங்க. அப்ப துன்பத்தில இருந்து விடுதலையை பெற வேண்டுமானால் உயிருக்கு என்ன தேவை? ஒரு பொருள் தேவை, ஒரு இயக்கம் தேவை, ஒரு சௌகரியம் தேவை, இடமாற்றம் தேவை, அல்லது ஒரு செயல் தேவை. இதன் மூலமாகத்தான் அது மாற்றணும். ஆகையினால ஒரு பொருளையோ இடமாற்றமோ ஒரு நட்பையோ ஒரு உதவியோ நாட்டம் இருக்குது அல்லவா? அதனால உணர்ச்சியில இருந்து தேவை என்பது வருது. தேவை என்ற எண்ணம், உணர்ச்சி என்றதுதான் ஃபர்ஸ்ட் சைக்கிக் ஃபங்க்ஷன். உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ், அறிவுக்கு மனம் என்ற நிலைக்கு வரபோது முதல் படி உணர்ச்சி. உணர்ச்சியில இருந்து தேவை. அப்ப தேவை என்று ஏற்பட்ட உடனே முயற்சி, அதை அடையணும் என்று அடுத்தா போல எண்ணம் வருது பாருங்க, இது முயற்சி. அந்த முயற்சி வந்த உடனே செயல், அதாவது கோஆர்டினேஷன். இந்த மனதுக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அது வேணும்னு நினைக்கிற போது கை போய் எடுக்க போகுது. ஆக்ஷன், செயல். அப்போ உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல்.
செயல் செய்த பிறகு ஒரு விளைவு வறுமை இல்லையோ, அந்த விளைவு இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், துன்பம் குறையலாம், துன்பம் கூடலாம், அதான் விளைவு. அந்த விளைவை அனுபவிக்கிற போது அந்த இன்பமோ துன்பமோ அதான் அனுபோகம். அனுபோகம் வேறு, அனுபவம் வேறு. அனுபோகம் என்பது என்ஜாய்மெண்ட், அனுபவம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ். அது எப்படி இருந்தது? நல்ல சுவையதாம இருந்தது. என்னைக்கு 5 நாளைக்கு முன்ன சாப்பிட்ட சாப்பாட்டா சொல்லும். இப்ப இருக்கிற சுவைக்கிறதுனா அனுபோகம். ஆனால் அதற்கு முன்னே நடந்ததை நினைக்கிறீங்கன்னு சொன்னா அனுபவம். அப்படி என்ஜாய்மெண்ட்ன்றதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுக்கும் வித்தியாசம். அப்போ அனுபவம் அனுபவம். அப்படி வச்ச அனுபவத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் அதே செயலை செய்ய வாய்ப்பு வருது. இன்னும் எப்படி செய்யலாம் என்ற போது எப்படி செய்யலாம், என்ன அளவு, என்ன முறை என்றதை நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க. இங்கதான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சியிலிருந்து இப்படிதான் செய்யணும் என்ற ஒரு தெளிவு வருது. அந்த தெளிவை கொண்டு இப்படிதான் இந்த பொருளோட நாம் டீல் பண்ணணும், அதாவது தொடர்பு கொள்ளணும் என்ற முடிவு கொள்றோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு ஒவ்வொரு பொருளோடும் ஒவ்வொரு செயலோடும் ஒரு முடிவு இருக்கிறதல்லவா நமக்கு. அந்த முடிவுக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 தளம் இருக்கும். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், அனுபவம், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஃபீலிங் அதாவது சென்சேஷன், நீட், ஜீல், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன், கன்க்ளூஷன். இந்த 10 விதமான மன இயக்கத்தினுடைய அதாவது படித்தளங்கள். இந்த 10 படித்தளங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்ற போது அதை மனம்னு சொல்றோம். உயிர் தான். இப்போ உயிர் தான், அதாவது உயிர் உள்ளடங்கிய அறிவினால அந்த அறிவு ப்ரொஜெக்ட், அதாவது வெளியே படக்கு நிலை எய்தி இவ்வளவு செய்து. அப்போ அதனாலதான் அடிக்கடி நான் சில இடங்கள்ல எழுதியிருப்பேன், உயிரின் படக்க நிலைதான் அறிவு, மனம் என்று சொல்றது. இந்த படக்க நிலை ஒன்றா இல்லை. உயிரில இருந்து படக்க நிலையில முதல்ல ஜீவகாந்த சக்தி வருது. அந்த ஜீவகாந்த சக்தியினால அறிவு விரியுது. அது உள்ளவும் உடல் வரையிலையும் விரிந்து இயங்கலாம். பிரபஞ்சம் முழுவதும் கூட விரிந்து எந்த இடத்துல எது இருக்குன்னு காணும் போது அதே காந்த சக்தி எங்குமே இருப்பதனால இது தொடர்பு, எந்த இடத்தையும் தொடர்பு கொள்ள முடியும், எந்த இடத்திலையும் அறிய முடியும். இதுதான் மனம். உயிர் என்பது என்ன, மனம் என்பது என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டோமானால் உடல், உயிர், ஜீவகாந்த சக்தி, அறிவு, மனம், இதுக்கு மேல தத்துவமே வேண்டியதில்லை. இதுக்குள்ள பிரபஞ்ச தத்துவம் அத்தனை அடங்கி போச்சு. இப்போ அத லம்பிகா யோகம்னு, நாக்குன்னு பேர், லம்பிகா யோகம்னு பேர் அவைகளுக்கு உண்டு. அப்படி இப்போ ஒரு பாம்புக்கு இறை இல்லைன்னு சொன்னா அது லம்பிகா யோகம் செய்ய ஆரம்பிக்கும். அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அதுக்கு பசியும் இருக்காது, அதனால சாபம் வராது. இந்த உண்மையை ஹரிச்சந்திர புராணத்தை எழுதின ஒரு ஆசிரியர், அதனால நான் அந்த புராணம் முழுக்க படிச்சேன்னு நீங்க நினைச்சிட்டாதீங்க, அந்த ஒரு கவி மாத்திரம் எனக்கு தெரியும். அதுல அந்த சந்திரமதி புலம்புற மாதிரியாக ஒரு கவியில ஒரு அடி வருது. பனியால் நனைந்து வெயிலால் அலைந்து பசியால் அலைந்து உழவா அநியாய வெங்கன் அறவாலிறந்த அடிபாதமென்கள் அறியேன் என்பது அந்த அடி. பனியால நனைந்து வெயிலால உலர்ந்து பசியால அலைந்து சாவு வராத ஒரு பிராணியாக உள்ளது பாம்புன்னு சொல்றது தப்பம். அந்த மாதிரி அது லம்பிகா யோகத்துல லம்பிகா யோகிகளுக்கெல்லாம் அது சித்தியானத்தான். அந்த இத அவ்வளவு பெரிய அங்க ஒரு அழுத்தம் கொடுத்தாலே இது அதுக்கு அது அவ்வளவு தேவையே இல்லை.
சாதாரணமாக நாம் ழா என்று சொல்றோம் பாருங்க, அந்த ழா என்று சொல்ற போது அதுலயே ஒரு அளவு அந்த இடத்துல அழுத்தம் வருது நீங்க ழா என்று சொல்லி பார்த்தா. ஆனா என்று சொன்னா முழு அளவு யோகத்தினுடைய தன்மையே வந்துடுதாங்க. வாழ்க என்ற போது அந்த இடத்துல அந்த சவுண்டு அழுத்தாத வாழ்க என்று வரவே வராது. ஆனா ஏதோ பழக்கத்தின் காரணமாக சில பேர் வாழ்க என்று சொல்ல முடியாத வாழ்க வாழ்கன்னுட்டு சொன்னாலும் கொஞ்சம் முன்ன வருது, அவ்வளவுதான். அதாவது வாழ்க என்ற போது இது மேல இருக்கக்கூடிய பேலட்டு, இது நாக்கு. வாழ்க என்ற போது இங்கே அழுத்துது இந்த சால்ட் பேலஸ்ல. வாழ்க என்ற போது இந்த நாக்கே போய் மேலப்பட்டு அழுத்துது இல்லையா. வாழ்க வாழ்க அந்த அடி நாக்கு அந்த ஒலிய மேல அழுத்துது. அதனால ஒரு பெரிய ஒரு தெய்வீக ஆற்றல உடலுக்கு பரவக்கூடிய அளவுக்கு அந்த என்ற வார்த்தை உதவும். மொழி இல்ல, மொழி இல்ல. நம்ம தென்னாட்டிலேயே இருக்கக்கூடியவங்கள ரொம்ப பேரை வாழைப்பழம்னு சொல்ல வராது, வாழைப்பழம்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நான் சொல்றேன், அது சிலருக்கு அந்த பழக்கத்தினால வருது, வர முடியல. மாத்தி கொஞ்சம் பயிற்சி பண்ணா வந்துடும். ஆனா அந்த மாதிரி வாழ்க வளமுடன் என்ற போது அந்த ழா என்றதை அழுத்தி அவங்க நல்ல எண்ணத்தோட சொல்ற போது ஒரு பெரிய தெய்வீக ஆற்றலை முதல்ல நமக்கு உண்டாக்கி அதனுடைய அறைய மற்றவர்களுக்கு நினைக்கிற பாருங்க அவளுக்கும் உண்டாக்கும். அதனால அந்த என்றது ஒரு சித்தர் சொல்றாரு, இந்த ழாவினுடைய பெருமையை. வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி. அந்த ரா என்ற அழுத்தம் கொடுக்கறதுக்கு இந்த லம்பிகா யோகம் செய்தா வாய் நோகும் என்று சொல்லி நான் கீழ் நோக்கி சிற்றின்பத்திலேயே என்னுடைய சக்தியெல்லாம் வெளியிட்டுட்டேன். வாழைப்பழம் தின்றால், வாழைப்பழம் வாழை இல்லை, வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழைப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி. தாழைப்பழம் தின்று, அதாவது சிற்றின்பத்துல குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு நான் ஒண்ணுமே இல்லாத ஆயிட்டேன்றார். அதற்கு சித்தர் மறுபடியும் சொல்றாரு, தாழைப்பழம் தின்று சாகாமல் சாகவல்ல. அப்படியே குடும்பத்துல இருந்து கொண்டு சிற்றின்பத்துல இருந்து கொண்டு அப்படியும் சாவாத இருக்கணும்னு சொன்னா தாழப்பழம் தின்று சாகாமல் சாகவல்லோ, வாழைப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதா. அங்கேயே இருந்து கொண்டு இதிலேயே இருந்து கொண்டு அந்த யோகமும் செய்து அந்த இடத்துல வேகமும் ஒரு அழுத்தமும் கொடுத்து கொண்டே இருந்தால் அதுதான் காயகல்பத்தை சொல்ற. மேல ஜீவகாந்த சக்தி ஏற்ற போது அந்த ஒரு சக்தியை இருந்தால் சிற்றின்பத்திலையும் இருக்கலாம், குடும்பத்திலையும் இருக்கலாம், அதே நேரத்தில் அது யோகமும் சித்தியாகும் என்ற சொல்ல வரக்கூடியவங்க வாழைப்பழம் தின்றால் வாய் நோகும் என்று சொல்லி தாழப்பழம் தின்று சாவனுக்கு வந்ததடி. தாழப்பழம் தின்று சாகாமல் சாகவல்லோ, வாழைப்பழம் தின்று வாழ்ந்திருந்தால் ஆகாதா என்ற கவி. ஆகையினால அந்த முறையில இப்போ மீண்டும் கண்ணை மூடிக்கிட்டு உடலை பாருங்க, உடலுக்குள்ளாக உயிரை கவனிங்க. அந்த உயிர் சுழற்சியினால வரக்கூடிய அலை ஜீவகாந்த சக்தியாக உடல் முழுவதும் பரவி இருக்கிறதையும் கொஞ்ச நேரம் கவனிச்சு பாருங்க. அந்த உயிர் சக்தியில இருந்து அறிவு மெய்ப்பொருளானது அறிவாக, அதாவது பின்ன அறிவாக ஜீவகாந்த சக்தியின் மூலமாக பரவி உடல் முழுவதும் உணர்ச்சிகளை அனுபவிக்கக்கூடிய அறிவையும் பார்த்துக் கொள்ளுங்க. எங்கேனும் குழப்பம் இருந்தால் அது துன்பமாக உணருது. இந்த உணர்ச்சிகளை எல்லாம் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைதியாகவும் பேரின்பமாகவும் உணரக்கூடியதாக உள்ளது அறிவு மனம். இதுவே அறிவானது புலன்கள் மூலமாக வெளியேறும் போது, பொருள் தொடர்பு கொள்ளும் போது எங்குமே நிறைந்த அந்த காந்த களத்தினாலையும் ஒவ்வொரு பொருளையும் அமைஞ்சிருக்கக்கூடிய காந்த களத்தினாலையும் தொடர்பு கொள்ளும் போது அதற்கும் தனக்கும் உள்ள ஒரு ஏற்படக்கூடிய மாறுதலை ஒட்டி இன்பமாகவோ துன்பமாகவோ நல்லதாகவோ கெட்டதாகவோ உணர்ந்து கொள்ளக்கூடியது புலனுணர்வு. ஆக புலனுணர்வுக்கு மேலாக
இந்த பார்த்த பொருள்கள், அனுபவிக்கக்கூடிய பொருள்கள், ஜீவகாந்த சக்தியினுடைய தொடர், இதெல்லாம் கடந்து அதே அறிவாகவே நின்று அறிவுக்கு மூலம் நோக்கி பிரம்மத்தை பிடிச்சுக்கிட்டா, அதன் பிறகு ஜீவகாந்த சக்தியினால அந்த ஜீவன், அந்த காந்த சக்தியினால ஆன்மாவானது, அறிவானது பாதிக்கப்படாத, அதாவது சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகி என்று ஒரு வார்த்தை வரும். சார்பு உணர்ந்து எதை சார்ந்து இருக்கணுமோ அதை சார்ந்து விட்டு, மற்றது எது தேவையில்லையோ அந்த சார்பு கெட ஒழுகி, எதை தொடர்ந்தா துன்பம் வருமோ அதையெல்லாம் விட்டு விட்டா நோயே இல்லை, வருத்தமே இல்லை, துன்பமே இல்லை. அந்த கவி சொல்லுங்க காளியப்பன். நோய் அந்த மாதிரி துன்பம் இல்லாத இருக்கணும்னு சொன்னா, அப்போ இது உணர்ந்து கொள்ள 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 உணர்ந்தவன் உணர்ந்த நிலையில நிற்கதான் எல்லாவற்றையும் உணர்ந்து தெளிந்த நிலையில உறவினே உள்ள உண்மை நிலத்தெளிவு துறவு எனப்படும். உறவிலே ஒவ்வொன்றோடு நாம் தொடர்பு கொள்றோம், அந்த தொடரிலே உள்ள உண்மை நிலை தெளிவு எதுவோ அதுதான் துறவு. அளவு முறை கண்டு அனுபவிக்க முடியும், அதில் சிக்கிக் கொள்ளாத, அதாவது ஆத்துல போய் குளிக்க போறோம், அந்த வேகத்துல அகப்பட்டு கொள்ளாத, குளிக்கிறது பக்குவமாக எந்த இடத்துல இருந்து குளிச்சா நம்ம பாதிக்காத இருக்கும் அந்த மாதிரி, அல்லது ஒரு தோண்டி தண்ணி எடுத்து ஊத்திட்டு குளிச்சுட்டு வரோம். அது போல அளவோட முறையோட எந்த பொருளோடையும் நாம் தொடர்பு கொள்ளும் போது பாதிக்கப்படாத இருக்கலாம், நம்ம வந்த வேலையை முடிக்கலாம் என்றதை உணர்த்துவதற்கு உயிரை உணர வேண்டும். உயிரைத்தான், உயிருக்குள்ளாக அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால அந்த உயிருக்கு ஆன்மா எனப்படுகிறது. ஆன்மா என்ற போது எல்லாம் வல்ல இறைவனும் சக்தியும் இரண்டு சேர்ந்து ஆன்மா அறிவானது பின்ன நிலை உட்பட்டு மனமாக விரிந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்க களம். அந்த யூனிட்டுக்கு வந்து செயல்படும் போதுதான் இது ஆன்மா என்று சொல்லும். அதற்கு முன்ன சிவம் தான். அந்த நிலையில உடல், உயிர், உயிரிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த சக்தி, ஜீவகாந்த சக்தியின் மூலமாக வீரியமும் சுருங்கவும் இருக்கக்கூடிய அறிவு, அதனால ஏற்படக்கூடிய துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம், இயற்கையோட ஒட்டி அந்த உறவோடு இருந்து கொண்டு மின்சாரத்தை செலவு செய்யாத ஆனந்தமாக சமநிலையில் அனுபவிக்கிற போது இயற்கையோட ஒட்டி அதுதான் பேரின்பம். இந்த 4 நிலைகளும் நமக்குள்ளாக இருக்குது, நாம தெரிந்து ஏற்படுத்தலாம். அதை கண்டு அதை தெரிந்து கொண்டு அவ்வழியே வாழ்வதுதான் அந்த கலைதான் ஆன்மீக கலை, ஆன்மீக வாழ்வு. ஆன்மாவின் நிலை அறிந்து அதை முறையாக செயல்படுத்தி இந்த உலகத்தோடும் பிரபஞ்சத்தோடும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலை உணர்ந்து கொண்டு அந்த கலைப்படி வாழக்கூடியவர்கள் ஆன்மீக வாழ்வு பெற்றவர்கள். அதுதான் விஸ்டம் என்றும் ஞானம் என்றும் சொல்லக்கூடியது. எனவே அந்த விஞ்ஞான உண்மைகளை எல்லாம் எங்கேயும் போய் பெற வேண்டியதில்லை, எல்லாம் நமக்குள்ளாக வேண்டும். ஆனா விட்டு விட்டு உணர்ந்து காணணும், நாளாக்கணும். அதுக்காக உணர்ந்தவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு நாம் ஆராய்ச்சியில இருந்து 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 அப்படியே இல்லை, அவங்க சொன்னாங்க சரின்னு இருந்தாலும் இல்லை, உங்களதாக ஆக்கி கொள்ற வரையில சிந்திச்சு சிந்திச்சு இது இது இவ்வாறு இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு அதுவாகிற போதுதான் அந்த பூரணமாக. காலையில ஒரு கவி வெளியிட்டார், நம்ம காசிநாதன் நினைவுபடுத்தினார். அந்த பிரம்ம வித்தை, வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வாகும், வேதாந்தம் பேசுவதால் கெட்டிடாது, அத்துவிதமாகி அவன் எங்குமாகி அணுகளாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்த வெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூற்றுமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை அது. தர்க்கம் வேண்டாம், தர்க்கத்தினாலும் உண்ணும். தர்க்கத்துல 2 பேர் 2 விதமான கருத்துடையவர்கள் பேசி மோதிக்கிற போது எங்க உண்மை வழங்கும்? அவனாக இருந்து அவனாக அதுவாக மாறி அந்த அனுபவத்தை பெறும்போதுதான் அவனாக இருக்க முடியும் என்ற நிலையில உங்களை அந்த இடத்திலேயே அனுபவபூர்வமாக தவத்திலே இணைத்து இருத்தி அந்த தவத்திலே நீங்க செய்யக்கூடிய பயணத்தின் வழியெல்லாம் சுட்டி காட்டி அந்த முடிவான எல்லையும் காட்டி அந்த எல்லையை அடைந்த போது
இருந்த அல்லது பெற்ற அனுபவங்கள் எல்லாம் விளக்கி அவ்வளவையும் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டேன். நீங்க உங்களதாக ஆக்கி கொள்ளணும். அதுக்கு அறிவு கொஞ்சம் கொஞ்சமா சிந்தனையை செலுத்தி செலுத்தி பழக 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 ஒவ்வொன்றாக பிடித்து பிடித்து போக 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 அது வரையில ஆழ்ந்த பதிவுகள் ஏற்பட ஏற்பட இதுவே விஞ்ஞானம் நிலை பெறும் என்று கூறி இந்த சொற்பொழிவை, இந்த உரையை இப்பொழுது முடிச்சு வைக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க.